ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாகலிங்க பூவை பற்றி போடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அதோடைய இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. சிவனுக்கு பிடிச்ச பூக்கள், காய்கள் இதெல்லாம் ஏன் வைக்கிறோன்றத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை பார்த்துட்ருக்கோம். அதில் தாழம்பூ, ஊமற்றங்காய், வில்வ இலை, இந்த சம்பங்கி பூ இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஆனால் எனக்கு இந்த நாகலிங்கப்பூ, சங்குப்பூ, அப்புறம் பாரிஜாத பூ இதெல்லாம் சிவனுக்கு வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை. பூக்களுடைய வரலாறு தெரிஞ்சாலும் இந்த பூக்களை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியலை. உங்களுக்கு யாருக்காச்சும் இதை பற்றி தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி துளசியை ஏன் சிவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த துளசி விஷ்ணுவுக்கு தான் வைப்பாங்க. விஷ்ணு வழிபாட்டில் எப்போவுமே துளசி இருக்கும். சிவனுக்கு எப்படி வில்வையோ அதே மாதிரி விஷ்ணுவுக்கு இந்த துளசின்னு சொல்லப்படுது. ஆனால் ஏன் இந்த துளசியை சிவனுக்கு வைக்கக்கூடாது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜலந்தர்னு ஒரு அசுரன். சிவனுடைய ஒரு அங்கம் தான் இந்த ஜலந்தர். அந்த அசுரனுடைய மனைவி தான் விருந்தா. விருந்தா ஒரு தீவிர விஷ்ணு பக்தை. அப்படி இருந்தப்ப ஒரு நாள் தன்னுடைய கணவருக்காக ஒரு வரம் விஷ்ணு கிட்ட இருந்து கேட்குறாங்க. என்னுடைய பத்னி தர்மம் இருக்கிற வரை என்னுடைய கணவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, எந்த தெய்வங்களாலும் சாவு வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. விஷ்ணுவும் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. விருந்தாவுடைய வரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஜலந்தர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லா தெய்வங்களுக்கும் அதிகமாக பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தார். மற்ற தெய்வங்களும் சிவனுடைய அங்கம் அப்புறம் இப்படி ஒரு வரம் இருக்கிறதுனால பயந்தாங்க. இதனால விஷ்ணு வருத்தப்பட்டார். நான் தானே வரத்தை கொடுத்தேன், நானே சரி பண்ணுறேன்னு விருந்தாவை பார்க்க போனார். அதுவும் எப்படி போனாருன்னா ஜலந்தருடைய ரூபத்தில் போனார். விருந்தா தன்னுடைய கணவர் தான் வந்திருக்கிறதா நினச்சி பாத பூஜை செஞ்சாங்க. ஆனால் வந்தது விஷ்ணு தானே, அதனால விருந்தாவுடைய பத்தினி தர்மம் போயிடும். சிவன் தன்னுடைய அங்கமான ஜலந்தரனை கொண்டுட்டாரு. ஜலந்தரன் இறந்ததை பார்த்த விருந்தா விஷ்ணு கிட்ட நியாயம் கேட்டாங்க. உலக நன்மைக்காக தான் நடந்ததா விஷ்ணு சொன்னார். ஆனால் விருந்தாவோடைய பத்தினி தர்மத்தை பார்த்த விஷ்ணு விருந்தாக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. விருந்தா அடுத்த பிறவியில் துளசியாக பிறப்பாங்கன்னு, துளசியை விஷ்ணுவோடைய பூஜையில் பயன்படுத்துவாங்கன்னு ஒரு வரம் கொடுத்தாரு. சிவனுக்கு வில்வ இலை எப்படியோ அதே மாதிரி விஷ்ணுவோடைய எல்லா பூஜையிலையும் துளசி இருக்கும். ஆனால் விருந்தா ஒரு கண்டிஷனோட தான் இந்த வரத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சிவன் விருந்தாவுடைய புருஷனான ஜலந்தரை கொன்னதால் சிவனுக்கு துளசி இலையை வச்சு வழிபாடு பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி தாழம்பூவை சிவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு ஒரு சாபம் இருக்கோ அதே மாதிரி இந்த துளசியும் சிவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த சிவராத்திரி பூஜை முறைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த 4 கால பூஜை வழிமுறைகளை பற்றி கேட்டிருப்போம். ஏன் செய்கிறாங்க, அதில் எப்படி நம்ம தாழம்பூவுக்கு 3ஆம் கால நேரத்தில் வச்சு வழிபடலான்னு சொல்லப்பட்டிருக்கோ, சிவன் பூஜையில் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்கிற பொருட்களில் தாழம்பூவும் இந்த துளசி இலையும் தான் முக்கியமான பொருட்களாக இருக்குது. அதே மாதிரி இந்த துளசியை சிவராத்திரி அன்னைக்கு 2ஆம் கால பூஜையில் வச்சு வழிபடலான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு டவுட் வரும் தான். விருந்தா தான் சிவனுக்கு துளசியை வச்சு பூஜை பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. சிவராத்திரி கதைகளை பற்றி கேட்டிருப்பீங்க. ஒரே ஒரு நாள் ஆனாலும் சிவராத்திரி பூஜைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அதில் இந்த 2ஆவது கால பூஜை விஷ்ணுக்காக நடத்தப்படுற பூஜைன்னு சொல்லுவாங்க. அப்படி அது விஷ்ணுக்காக நடத்துகிற பூஜைன்றதால நம்ம துளசியை சிவனுக்கு அன்னைக்கு பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அதுவும் 2ஆவது கால பூஜை நேரத்தில் துளசியை வச்சு வழிபடலான்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்புறம் இந்த நாகலிங்கப்பூ, சங்குப்பூ, பாரிஜாத பூவை ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம இதையெல்லாம் வந்து சிவனுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக வைக்கிறோம் அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மற்ற அடியார்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க இல்லை? ஸோ ப்ளீஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோலேயே துளசியை ஏன் சிவனுக்கு வைக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.